அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று திருவல்லம் பரசுராமர் க்ஷேத்திரத்தில் சகல ஆத்ம தோஷங்களையும் பித்ரு தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பண பரிகாரம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய வீட்டில் அகால மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ வயசானவங்க இறந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒழுங்காக நம்ம திதி கொடுக்காம விட்டுருப்போம். சில பேரோட திதி தெரியாமல் நம்ம ரொம்ப நாளாக திதி கொடுக்காம இருந்திருப்போம். இதனால் ஆத்ம தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் சந்ததி விருத்தி இல்லாமல், குழந்த பாக்கியம் இல்லாமல், திருமணம் ஆகாமல், ஒரு நிம்மதியான நிலைமை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாத நிலையை அந்த குடும்பத்தில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவையாவது திருவல்லம் பரசுராமர் க்ஷேத்திரத்தில் போய் பரிகாரம் பண்ணணும். அதில் குறிப்பாக வியாதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், விஷ்கம்ம நாமயோகத்தில் பிறந்தவங்க, தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆத்ம தோஷங்கிறது இருக்கும். அந்த குடும்பத்தில் திடீர் மரணங்களும் இளம் வயதில் மரணம் அடைந்தவர்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தோஷங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள் என்ன செய்யணும்னா, திருவல்லம் போய் இறந்தவரோட பெயர் சொல்லி, அவங்க இறந்த திதியை சொல்லி பரிகாரம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கும் நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை அன்று அதற்கான பரிகாரங்களை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வைக்கிறோம். இது 3 விதமாக பண்ணணும். திருவல்லம் போகணும், திருவனந்தபுரம் போய் பத்மநாப சாமி கும்பிடணும், திருபாதபுரம் வழிபாடு பண்ணணும். இந்த 3 டெம்பிள்லையும் பரிகாரம் பண்ணி முடிக்கணும். இதை சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆத்ம தோஷம் இருக்கா, திருவல்லமில் பரிகாரம் பண்ணுமான்னு தெரிந்து கொள்ள முடியும். இந்த அருமையான ஒரு சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.